Hello friends, I am Dr. Karthik. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா CBSE +2 ஃபிசிக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு சாப்டர் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். ஸோ இந்த சாப்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல் அட் எ பாயிண்ட் ஆன் ஆக்சியல் லைன். அதாவது ஒரு எலக்ட்ரிக் டைபோலோட ஆக்சியல் லைன்னா நீங்கள் இந்த பிக்சரில் பாருங்கள். இதுதான் வந்து ஒரு எலக்ட்ரிக் டைபோல். A அண்ட் Bங்கிற பாயிண்ட்ஸில் -q + qங்கிற ரெண்டு சார்ஜஸ் இருக்குது. ஸோ இதுதான் எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு சார்ஜஸையும் கனெக்ட் பண்ணுற இந்த லைன் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம ஆக்சியல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆக்சியல் லைனில் P அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த எலக்ட்ரிக் டைபோலோட ஆக்சியல் லைனுங்கிறது இந்த ரெண்டு சார்ஜஸை கனெக்ட் பண்ணுற லைன். ஸோ இங்கே பாயிண்ட் P இருக்குது. இந்த பாயிண்ட் Pயில் இந்த எலக்ட்ரிக் டைபோலால் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் ஆன் ஆக்சியல் லைன் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். ஸோ இதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டேப் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போது இந்த டயக்ராமை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த டைபோலில் பாயிண்ட் A டு பாயிண்ட் B, அதாவது -qவையும் +qவையும் கனெக்ட் பண்ணுற அந்த லைனோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2n சொல்லி இருக்குது. இதோட சென்டர் பாயிண்ட் வந்து O. அப்படின்னா பாயிண்ட் A டு O வந்து Lங்கிற தூரம் இருக்கும். பாயிண்ட் O டு B இன்னொரு Lங்கிற தூரம் இருக்கும். ஸோ இது வந்து டைபோல். இந்த பாயிண்ட் P இந்த டைபோலோட சென்டர் Oல இருந்து Xங்கிற தூரத்தில் இருக்குது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த +qங்கிற சார்ஜ் இருக்கு இல்லையா, இந்த சார்ஜுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற தூரத்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அது x - Lன்னு இருக்கும். எப்படி x - Lங்கிறது வந்துச்சு, இந்த சென்டர் Oல இருந்து இந்த பாயிண்ட் Pக்கு xங்கிற தூரம், இந்த சென்டர் Oல இருந்து இந்த பாயிண்ட் Bக்கு இருக்கிற தூரம் L. அப்போ எனக்கு இந்த தூரம் தான் வேணும். ஸோ இந்த BPங்கிற தூரம் வேணும். இது வந்து இது என்டையர் டிஸ்டன்ஸ் O டு P வந்து x, O டு B வந்து L. அப்போ எனக்கு இந்த BPங்கிற டிஸ்டன்ஸ் வேணும்னா அது x - L. அதே மாதிரி இந்த பாயிண்ட் P இந்த -qங்கிற சார்ஜில் இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பாருங்க. அது வந்து x + L. ஏன்னா சென்டர்ல இருந்து இந்த பாயிண்ட் P இருக்கிற டிஸ்டன்ஸ் x, அதோட இங்கே இருக்கிற ஒரு Lங்கிற டிஸ்டன்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணோம்னா இந்த பாயிண்ட் P இந்த சார்ஜ் -qவால் அங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த டயக்ராமை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுறது ஈஸியான வேலையாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த டெரிவேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்டை பார்த்துருவோம். இப்போ இந்த பாயிண்ட் P இங்கே இருக்குது. இந்த பாயிண்ட் Pயில் இந்த -qவால் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். இந்த -qங்கிற சார்ஜால் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி இந்த பாயிண்ட் Pயில் இந்த +qங்கிற சார்ஜால் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது கிடைக்கும். ஸோ இப்படி ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து இந்த பாயிண்ட் Pயில் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸுடைய வெக்டார் சம்மேஷன், இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸோட வெக்டார் சம்மேஷன் தான் நமக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட் P ஆன் த ஆக்சியல் லைன் டியூ டு திஸ் டைபோல். அப்போ அந்த -qங்கிற சார்ஜால் இங்கே கிடைக்கிற ஃபீல்டு இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டுவர்ட்ஸ் -q தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே எலக்ட்ரிக் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டியில் பார்த்துருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு, எப்பயுமே ஆரிஜினேட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் டெர்மினேட்டட் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் ஏஆல் கிடைக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு டுவர்ட்ஸ் ஏ இருக்கும். அப்போ வந்து E∪A அப்படின்னு சொல்லி நான் இதை போட்டுக்கிறேன். E∪Aன்னு சொல்லி நான் இதை போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த பாயிண்ட் Pயில் இந்த பாயிண்ட் Bஆல் கிடைக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த பாயிண்ட் Bயில் இருக்கிற இந்த +qவால் கிடைக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவே ஃப்ரம் த சார்ஜ். ஸோ EB, EAங்கிறது டுவர்ட்ஸ் -q, EBங்கிறது அவே ஃப்ரம் +q. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டியால் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். சரியா, எலக்ட்ரிக் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டியால் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நான் இங்கே கால்குலேட் பண்ண போகிறேன். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட் P அப்படின்னு பார்க்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு EA, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு EB. சரியா, ஸோ வெக்டர் ஃபார்மில் எழுதிக்கலாம் EA EB. இது ரெண்டோட வெக்டார் அடிஷன் தான் நான் பண்ண போகிறேன். வெக்டார் அடிஷன் பண்ணேன்னா இந்த பாயிண்ட் Pயில் இந்த எலக்ட்ரிக் டைபோலால் கிடைக்கிற அந்த
எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னங்கிறது எனக்கு கிடைச்சிரும். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் திஸ் பாயிண்ட் P அதை வந்து EPன்னு சொல்லி நான் எழுதிக்கிறேன். இந்த EPங்கிறது எப்படி இருக்கும்னா EB மைனஸ் EAன்னு சொல்லி இருக்கும். சரியா? வெக்டர் ஃபார்ம்ல எழுதணும்னா இந்த ஃபீல்டு B, இந்த ஃபீல்டு A, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு EB, எலக்ட்ரிக் ஃபீல்டு EA ரெண்டும் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்குது. ஸோ இதில் EB மைனஸ் EAன்னு சொல்லி நம்ம எழுதணும். இப்போ இந்த EB வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? EB அப்படிங்கிறது ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட் P டியூ டு த சார்ஜ் அட் பாயிண்ட் B, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட் P டியூ டு த பாசிட்டிவ் சார்ஜ் பிளஸ் Q. சரியா? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பிளஸ் Q இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா x மைனஸ் L. அப்போ இந்த EB வேல்யூ என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q by 4 pi epsilon 0 multiplied by x minus L the whole square. இது எப்படி வந்தது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் வந்து கீழே உங்களுக்கு டினாமினேட்டரில் வரும், மேலே வந்து Q by 4 pi epsilon நாட்டுங்கிறது வரும். இப்போ Q by 4 pi epsilon 0 கீழே x minus L the whole square மைனஸ் EA. ஸோ EA போடும்போது Q by 4 pi epsilon நாட். ஸோ இந்த பாயிண்ட் A இந்த பாயிண்ட் B இருந்து எவ்வளோ தூரம் இருக்கு? x plus L the whole square. சரியா? ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதில் வந்து காமனான டேர்ம்ஸை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெளியே எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Q by 4 pi epsilon நாட்டை நான் காமனாக எடுத்துக்கிறேன். வித்தின் த பிராக்கெட் உங்களுக்கு என்ன வரும்? 1 by x minus L the whole square minus 1 by x plus L the whole square சொல்லி கிடைக்கும். So Q by 4 pi epsilon naught within the bracket 1 by x minus L the whole square minus 1 by x plus L the whole square. So derivation ஓட அடுத்த பார்ட் நான் இங்க கண்டினியூ பண்றேன். Q by 4 pi epsilon naught. So இங்க இத நான் வந்து LCM எடுக்கிறேன். LCM எடுத்தேன்னா x plus L the whole square minus x minus L the whole square whole divided by இது வந்து a minus b whole square, இது a plus b whole square. அப்போ a squared minus b squared the whole squared என்ற ஃபார்முலால வரும். ஸோ அப்போ என்ன வரும்னா x squared minus l squared the whole square இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இது LCM எடுத்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? Q by 4 pi epsilon 0. ஸோ இது a plus b whole square ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். x square plus l square plus 2lx மைனஸ், ஸோ இதை a minus b whole squareங்கிற ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த மைனஸ் சைனையும் என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். அப்போ x square minus l square plus 2lx whole divided by x square minus l square the whole square இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். ஸோ என்ன பண்ணிருக்கேன்னா மைனஸ் அப்ளை பண்ணி பண்ணுறதுனால இந்த இடத்துல சைன் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்திருக்குது. ஸோ நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது இந்த மைனஸ் சைன் அப்ளை பண்ணீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் இருக்கு, இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் இருக்கு. ஸோ அதெல்லாம் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்கு? 2lx ப்ளஸ் 2lx. அதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? 4lxன்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஸோ q by 4 pi epsilon 0 within the bracket 4lx divided by x squared minus l squared the whole square. சரியா? ஸோ x squared minus l squared the whole squared இருக்கும். இப்போ இந்த டெரிவேஷனோட கண்டினியூவேஷனை நான் இப்போ தொடர்ந்து எழுத போறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் at this point P, சரியா, EP அப்படின்னு எழுதும்போது இந்த Q into 4lx இருக்கு இல்லையா, இதை வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா Q into 2l, சரியா, Q into 2l into 2x, சரியா. ஸோ இது ஆக்சுவலாக Q into 4lx, அதை நான் இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறேன். டிவைடட் பை 4 pi epsilon 0 within the bracket x squared minus l squared the whole square. ஸோ இப்படி எழுதிட்டேன். இப்போ இது பாருங்க, இந்த Q into 2l இருக்கா,
இந்த Q into 2Lங்கிறது ஆக்சுவலி என்னது? அது வந்து எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். ஸோ எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னு இருக்குது. இப்போ இதை நான் வந்து இந்த Q into 2L Pன்னு சொல்லி எழுதிக்கலாம் into 2x divided by 4 pi epsilon 0 within the bracket x squared minus L squared the whole square. இது வந்து EP. சரியா? இந்த டைபோல் மொமெண்ட்ங்கிறது ஒரு வெக்டார். ஸோ அப்போ வெக்டார் ஃபார்ம் வந்து நான் அப்ளை பண்ணணும். வெக்டார் P into 2x divided by 4 pi epsilon naught x squared minus L squared the whole square. So இது வந்து electric field at a point due to electric dipole on the axial line. இதுல suppose இந்த 2Lங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரிக் டைபோலோட அந்த லென்த், இது வந்து இந்த xங்கிற டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது if x is very much greater than 2L, ஸோ x வந்து 2L விட ரொம்ப பெரிய குவான்டிட்டினா இந்த டினாமினேட்டரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், L ஸ்கொயர்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த x வந்து ரொம்ப பெருசு, L வந்து சிறுசாக இருக்குது அப்படின்னா இந்த L ஸ்கொயர்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். நெக்லெக்ட் பண்ணீங்கன்னா இந்த ரிலேஷன் எப்படி மாறும் அப்படின்னா உங்களுக்கு x பவர் 4ன்னு வரும். இந்த L ஸ்கொயர்டு காணாமல் போயிடும், x ஸ்கொயர்டு பவர் 2 வந்து ஆக்சுவலாக என்னது, x பவர் 4. அப்போ வெக்டார் P into 2x divided by 4 pi epsilon 0 into x பவர் 4ன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் நான் வந்து இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ இங்கே பாருங்க, இந்த எக்ஸ் பவர் 4ல் இருக்கிற ஒரு எக்ஸும் இங்கே மேலே இருக்கிற எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ EP அப்படிங்கிறது உங்களுக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னா 2p வெக்டார் டிவைடட் பை 4 pi epsilon 0 into x cube. சரியா? 2p divided by 4 pi epsilon 0 x cube. So இது electric field due to the electric dipole at a point along the axial line. ஸோ இங்கே பாருங்கள், வெக்டார் ஃபார்மில் நம்ம எழுதியிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட் P இது ஒரு வெக்டார், எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் Pங்கிறது ஒரு வெக்டார். இங்கே உங்களுக்கு பாசிட்டிவ் சைன் தான் இருக்குது, நெகட்டிவ் சைன் கிடையாது. ஸோ அப்படி இல்லாத காரணத்தினால இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு இல்லையா, ஆக்சியல் லைனில் பார்க்கும்போது எந்த டைரக்ஷனில் இருக்கும்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் இருக்கும். ஏன்னா வெக்டார் ஃபார்மில் இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நெகட்டிவ் சைன் வந்ததுன்னா என்ன அர்த்தம், இந்த டைபோல் மொமெண்ட் எந்த டிரெக்ஷனில் இருக்கோ அதுக்கு ஃபீல்டு வந்து ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இந்த கேஸில் எப்படி வந்திருக்கு, உங்களுக்கு இங்கே பாசிட்டிவ் சைன் தான் வந்திருக்கு. அப்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, டியூ டு திஸ் டைபோல் அட் எ பாயிண்ட் ஆன் ஆக்சியல் லைன், ஆக்சியல் லைனில் நீங்கள் பார்க்கும்போது இந்த EP எந்த டிரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னா இஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட், இஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட் P, டைபோல் மொமெண்ட் P. சரியா? டைபோல் மொமெண்ட் P. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இந்த x கியூபுக்கும் இதுக்கும் ரிலேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான ரிசல்ட். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு x கியூப். சரியா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு x கியூப். ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் அட் எ பாயிண்ட் ஆன் த ஆக்சியல் லைனில் நீங்கள் டிரைவ் பண்ணணும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். என்னோட அடுத்த வீடியோவில் நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் அட் எ பாயிண்ட் ஆன் ஈக்வட்டோரியல் லைன். ஈக்வட்டோரியல் லைன் அப்படின்னா இந்த டைபோலோட இந்த சென்டர் இருக்கு இல்லையா, சென்டரில் பெர்பெண்டிகுலராக போகிற லைன் தான் ஈக்வட்டோரியல் லைன். ஸோ அந்த ஈக்வட்டோரியல் லைனில் இந்த எலக்ட்ரிக் டைபோலால் எவ்வளோ ஃபீல்டு கிடைக்குங்கிறத என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.